இப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். பூவுலகின் நண்பர்களின் சார்பாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் சந்திப்பின் ஊடாக அவர்கள் வைத்த இந்த கோரிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சி முழு மனதோடு ஆதரிக்கிறது. கதிராமங்கலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 10 பேர் உடனடியாக அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மீது போடப்பட்ட அந்த பொய் வழக்கு உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, மக்களுடைய அந்த ஜனநாயக நியாயமான அந்த எதிர்ப்பை மத்திய அரசு கண்டுகொள்ள வேண்டும். மாநில அரசு அதற்கு பதிலளிக்க வேண்டும். ஆனால் மக்களுடைய அந்த கோரிக்கைகளை முற்றுமுதலுமாக புறந்தள்ளி அங்கு தொடர்ந்து ONGC மூலமாக ஆழ்வாய் கிணறு பதிப்பதும், மீத்தேன் எடுப்பதற்கான பணிகளை தொடங்குவதும், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எப்படிப்பட்டாவது நடைமுறைப்படுத்துவதும் என்கிற அந்த நிலையில் மத்திய அரசு இருப்பதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் அது ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். இதற்கு உடனடியாக மாநில அரசு செவிசாய்த்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இங்கே நடக்கின்ற இதுபோன்ற மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் அவர் இன்றைக்கு ஆதரித்த வண்ணம் இருந்து வருகிறார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து ஏற்கனவே ஜெயராமன் மீது பல வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. தற்போது 10 பிரிவுகளின் மீது அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் கட்சி தலைமைகள், இயக்கங்கள், விவசாய அமைப்புகள் ஆறுதல் சொல்வதற்கு சென்றால் அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். ஆக இந்த போக்கு ஏற்புடைய போக்கல்ல. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆக இது போன்ற நடவடிக்கைகள் அங்கு தொடரும் என்று சொன்னால் தமிழக அரசு மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க நேரிடும். குறிப்பாக தமிழக அரசின் தலைமைச் செயலகம், மாண்புமிகு முதலமைச்சர் இல்லங்கள், தற்போது கவர்னர் மாளிகை, இந்திய நாட்டை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் எல்லாம் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு கொதிநிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த விதமான போராட்டத்தையும் முன்னெடுப்பார்கள் என்கிற அச்சம் இந்த அரசுக்கு நொடிக்கு நொடி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆக இவ்வளவு பெரிய அச்சத்தை எதிர்நோக்குகின்ற இந்த அரசு அந்த மக்களை அழைத்து பேசி அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்ன என்பதை கேட்டு அதற்குரிய ஒரு ஜனநாயக தீர்வை வழங்க மறுப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுபோன்ற நடவடிக்கைகளிலிருந்து அரசு உடனடியாக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து இந்த திட்டங்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். அங்கு இருக்கின்ற காவல்துறை முற்றுமுதலுமாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும். இதை உடனடியாக தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழக அரசு சந்திக்க நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.